இந்த கட்டு நம்ம ஏன் கட்டுறோன்னா, இந்த இதுக்கு வந்து நம்ம ஒட்டு கட்டக்குள்ளே மழை தண்ணீரோ இல்லை ஃபங்கஸோ ஒட்டு இன்னும் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு இது ரொம்ப இந்த கட்டு கட்டுறீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி கட்டிட்டு நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா கவர் இருக்குது. கிராஃப்டிங் டேப்பு காலி ஆகிடுச்சு. இது அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதால கிராஃப்டிங் டேப் நம்மகிட்ட இல்லாதால நம்ம பேப்பரே வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இப்படி இந்த சென்ட்ரு பகுதியிலையும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும். மழை தண்ணியோ எதுவுமே ஃபார்ம் ஆகாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு மழை தண்ணி எதுவுமே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நீங்கள் கட்டிட்டு கடைசியாக இதுதான் முக்கியமான ஒரு இது. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து இதுக்குள்ளே மேலே இன்செர்ட் பண்ணி காற்று போகிறது. மழை காலம் இல்லை, எப்போ வெயில் காலம் எந்த காலத்தில் நீங்கள் கிராஃப்டிங் பண்ணாலும் இது ரொம்ப தேவையான ஒன்று. பாஸ் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி தான் கட்டிடணும். கட்டிட்டு இந்த ஒட்டு வந்து மேக்ஸிமம் ஜாயிண்டாக ஒரு 90 நாள் எடுத்துக்கும். 90 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேல் பகுதியிலேருந்து தளிர் விட்டு வரும். நீங்கள் ஓப்பன்லாம் பண்ணி விடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அதுவாகவே பேக்கிங் உடச்சிட்டு அந்த துளிர் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மழை காலன்றதெல்லாம் நான் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஒரு 3 நாளுக்கு ஒரு தடவை செக் பண்ணியே தான் பார்த்துட்டே தான் இருப்பேன். இப்போ இந்த இது வந்து புதுசாக கட்டணும். இது இப்போ நம்ம கட்டணது இன்னும் வந்து அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆனது வந்து இன்னும் வாங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இமாபசந்த் தான் இது மாம்பழத்துடைய வெரைட்டி. ஆனால் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இதுக்கு மேலே நம்ம ஒட்டு கட்டியிருக்கோம். இது வந்து ஒட்டு கட்டி 1 வருஷம் ஆன இது மெச்சூர் ஆன இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். பேக்கிங்கே நான் உடச்சே காட்டுறேன். ஏன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ